ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாய் சகஸ்ரநாமாவளி 118. ஓம் அவ்யக்ருத சூக பிரதாய நமக. வர்ணிக்க முடியாத பேரானந்தத்தை வழங்குபவருக்கு நமஸ்காரம். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த டாக்டர் ஒருவர் பாபாவை முதலில் சந்தித்த பிறகு தனது மனதினுள்ளே ஒரு சங்கல்பம் செய்து கொண்டார். அது என்னவெனில், பாபாவை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்றும் தனது மனதிலுள்ளே உள்ள எல்லாவற்றையும் அவரே அறிவார் என்றும் தமது உள்ளத்திலுள்ள மிக உயர்ந்த ஆசையான, அதாவது சச்சிதானந்தம் எனும் பூரண பேரானந்தத்தை பெறுவது என்றும் பாபா அவருக்கு அத்தனையும் அருள் புரிந்தார். அவர் சீரடியில் தங்கிய பின் தொடர்ந்த பல நாட்களில் பாபா அவருடைய இதயத்தில் ஒரு பேரின்ப உணர்வு நிறைந்திருக்கச் செய்தார். அந்த அனுபவத்தை டாக்டர் பரமானந்தம் என்று குறிப்பிடுகிறார். பரமானந்தம் என்று குறிப்பிடுகின்றார். கபர்டே என்பவர் தனது டைரியில் அடிக்கடி குறிப்பிடுவது என்னவெனில், பாபா சிலர் மீது யோக பார்வைகள் வீசுவார் என்றும் அவர்கள் உடனே ஆனந்த அலைகளில் மூழ்கி விடுவார்கள் என்றும் அந்த நிலை அவர்களுடைய மற்ற எல்லா மன ஓட்டங்களையும் ஒடுக்கி அவர்களை இடைவிடாது பல மணி நேரங்கள் பேரின்ப நிலையில் மூழ்கிவிடச் செய்துவிடும் என்பதும் ஆகும். கிளார்க் என பக்தர்கள் அனுபவங்களில் குறிப்பிட்ட பார்சியான ஜகாங்கிற்கு ஒரு அனுபவம். பல மனக்கவலைகளுடன் அவர் மணிக்கணக்கில் பாபா முன் உட்கார்ந்திருந்த போது பாபாவிடம் இருந்து வீசிய ஆனந்த அலைகளில் அவர் மூழ்கினார். பூரண பாதுகாப்பில் இருப்பதான ஒரு உணர்வு, ஆனந்த உணர்ச்சி அவரை ஆட்கொண்டது. பாபா மகா சமாதி அடைந்த பல வருஷங்களுக்கு பிறகும் கூட அவர் ஸ்ரீ நரசிம்மசாமியிடம் அப்பொழுதும் தொடர்ந்து பாபா கனவுகளில் தோன்றுவதாகவும் அதே அனுபவம் ஏற்படுவதாகவும் கூறுகிறார். பாபா இவ்வாறாக பலருக்கு பேரானந்தம் கிடைக்கச் செய்த வரலாறு, பக்தர்கள் அனுபவங்கள் ஆகிய நூல்களை படித்து நாம் நன்கு அறியலாம். ஜெய் குரு சாய். நற்பவி சாய் ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.